18 தர்பார் வந்துட்டாயா. வணக்கம் மக்களே. வழக்கம் போல பரபரப்புக்கும் சுவாரஸ்யத்துக்கும் கொஞ்சமும் பஞ்சம் இல்லாம ஏகப்பட்ட விஷயத்த உங்களுக்காகவே கொண்டு வந்திருக்கோம். தர்பாரை தொடங்கிடலாமா? சம சீன்ல முதல்ல பார்க்க போறது ஏகப்பட்ட கருத்து வேறுபாடு, வார்த்தை போர். இப்படி கடந்த சில மாதங்களாகவே பாமக ஏகப்பட்ட விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. எல்லாத்துக்கும் நடுவுல ஒரு திருமணம் நடக்குது. அந்த திருமணத்துல ரெண்டு முக்கிய புள்ளிகள் சந்திச்சுக்கிறாங்க. எல்லாத்தையும் மறந்து வணக்கத்தையும் சொல்லிக்கிறாங்க. தமிழ்நாடு முதன்மை மாநிலமா இருக்குது பாத்துங்க. இது என்னமோ நான் சொல்லலைங்க, ரிசர்வ் வங்கி சொல்லி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். அதாவது ஒரு நாட்டோட ஒரு மாநிலத்தோட முன்னேற்றத்திற்கான அறிகுறியாக இருக்கக்கூடிய ஜிடிபி, அந்த ஜிடிபி வளர்ச்சியில் இன்னைக்கு தமிழ்நாடு தான் நம்பர் 1 மாநிலமாக உருவாகி இருக்கு. இது ஏதோ நாங்கள் வெளியிட்ட அறிக்கை இல்லை, ரிசர்வ் வங்கி வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கை. நீங்க நினைச்சு பாருங்க, எவ்வளவோ தடங்கல்கள், எவ்வளவோ சோதனைகள், அந்த சோதனைகளெல்லாம் தாண்டி இன்றைக்கு சாதனை படைத்திருக்கக்கூடிய ஆட்சி தான் தமிழ்நாட்டில் நடைபெறக்கூடிய திராவிட மாடல் ஆட்சி. இப்படியே பேசின முதலமைச்சர் அடுத்த ஒரு பாயிண்ட்டுக்கு வரார். என்னப்பான்னா, நம்முடைய வாக்குரிமையை நாம் காப்பாற்றி ஆக வேண்டும். ஆக விழிப்போடு நாம் வேலையை பார்த்துருக்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் பாதி வேலை தான் முடிஞ்சிருக்கு, இன்னும் பாதி வேலை இருக்கு. தேர்தல் நடந்து வாக்கு எண்ணிக்கை முடிஞ்சு ரிசல்ட் அறிவிக்கிற வரைக்கும் நமக்கு வேலை இருக்கு. நீங்கள் மறந்துடக்கூடாது. 2 வாரத்தில் டிசம்பர் மாதம் முடிஞ்சு புத்தாண்டு வரப்போகுது. ஜனவரி 1ஆம் தேதி வரப்போகுது. அதற்கு பிறகு தேர்தலுக்கு கொஞ்ச நாள் தான் இருக்கு. அதனால் நான் உங்களை எல்லாம் கேட்டுக்கொள்ள விரும்புவது, நம்முடைய சாதனைகளை, திட்டங்களை, நாம் ஆற்றக்கூடிய பணிகளை மக்களுக்கு சென்றடைந்திருக்கிறது, மறுக்கல. ஆனால் என்னதான் சென்றடைந்திருந்தாலும் இங்கே நம்முடைய தோல் திருமாவர்கள் குறிப்பிட்டதை போல இன்றைக்கு எதிரிகள் நம்ம வீழ்த்த வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் எவ்வளவுதான் அந்த பணியில் ஈடுபட்டாலும் அதையெல்லாம் வெற்றி கொண்டு வந்திருந்தாலும் ஏமாந்து விடக்கூடாது அடிப்படையில் அவர் குறிப்பிட்டு சொன்னார். உண்மைதான். அதாவது அவருடைய துணிச்சல் இருக்கு பாருங்க, துணிச்சல். அதுதான் நம்ம எல்லாத்துக்கும் பாதுகாப்பு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன். அவர்களுடைய இந்த பூச்சாண்டிகளுக்கு அச்சப்படாமல் மிகுந்த துணிச்சலோடு களமாடி வருகிறார். அவருடைய துணிச்சல் தான் நமக்கு ஒரு பாதுகாப்பு. அவருடைய அனுபவம் ஒரு நீண்ட நெடிய அனுபவம் என்பதை நாம் அறிவோம். அந்த அனுபவத்தையும் அவருடைய துணிச்சலையும் பயன்படுத்தி இடதுசாரி அரசியலுக்கு எதிராகவும் திராவிட இயக்க அரசியலுக்கு எதிராகவும் அம்பேத்கர் பெரியார் முன்மொழிந்த சமூக நீதி அரசியலுக்கு எதிராகவும் இங்கே சதி செய்யக்கூடிய அந்த சதிகார கும்பலை நாம் விரட்டியடிக்க வேண்டும். இந்த மண்ணில் அவர்களுக்கு இடமில்லை என்று சொல்ல வேண்டும். தமிழ்நாட்டின் மூலம் இந்திய மண்ணை பாதுகாக்க, அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்க நம்முடைய தளபதி அவர்களால் முடியும். அந்த நம்பிக்கையோடு நாம் தேர்தல் களத்தை எதிர்கொள்வோம். இப்படி ஆளாளுக்கு ஏகப்பட்ட விஷயம் பேசிக்கிட்டு இருக்கேன். முன்னாள் அமைச்சர் ஒருத்தர் என்ன தெரியுமா சொல்றாரு? அந்த கூட்டணி கட்சி எத்தனை கூட்டணி கட்சிகள் தாக்கி பிடித்தாலும் இந்த ஆட்சியை நிச்சயமாக யாராலும் காப்பாற்ற முடியாது. ஏன்னா இன்னைக்கு அது திமுகவோட நிலைப்பாட்டை நம்ம பார்த்துக்கலாம். அவங்க இன்னைக்கு பதறி இருக்காங்க. இன்னும் கவுண்டர் அவர் சொல்றாரு, டெல்லிக்கு நாங்கள் இது அடிபடி மாட்டோம் அப்படின்னு சொல்லி வீராப்பு ரசனம் எல்லாம் பேசுனாலும் இன்னைக்கு அவங்களுக்கு கவுண்ட் டவுன் துவங்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு வழக்குகளும் இந்த வழக்கு சந்திக்கவே இன்னைக்கு இந்த கோடை மாதத்தில் ஒரு 3 மாசத்துல உள்ள அமைச்சர்கள் எத்தனை அமைச்சர்கள் வழக்கு வரும், என்ன ஊழல் வழக்கெல்லாம் வெளியே வருங்கிறது இது நாடு பார்க்கப்படுகிறது. எனவே இவருடைய உண்மையான முகம் மக்களுக்கு வெளிச்சத்துக்கு வருகின்ற நேரத்தில் தான் நம்ம தேர்தல் சந்திக்க போகணும். இப்படி பல வகையில பார்த்தா நமக்கு தேர்தல் மிக சாதகமா இருக்கு. அப்புறம் பாருங்க, தேர்தல் வேற நெருங்கிட்டு இருக்கு. சில கட்சிகள்லாம் விருப்பம்னு விநியோகம் தொடங்கிட்டாங்க. நீங்க கூட்டணியில் இருக்கிறீங்க, மறுபடியும் ஆட்சிக்கு நாங்க தான் வரப்போறோம்னு சொல்றீங்க.
இருந்தாலும் இந்த விருப்ப மனு இன்னும் விநியோகம் தொடங்கவே இல்லைங்க. எப்ப தொடங்குவீங்க? விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு இவ்வளவு முன்னதாகவே விருப்ப மனு வாங்க வேண்டிய அளவுக்கான ஒரு அவசரம் எதுவும் இல்லை. நாங்கள் திமுக கூட்டணியில் அதற்கென்று உரிய நேரத்தில் பேச்சுவார்த்தை நடத்துவோம். பேச்சுவார்த்தையின் போது உறுதி செய்யப்படக்கூடிய தொகுதிகளை கருத்தில் கொண்டு கணக்கில் கொண்டு விருப்ப மனுக்களை பெறுவோம். விவகாரம் விசாரணையில இருக்குது. நான் என்னத்தையாச்சும் சொல்லி அது ஏடாகுடமா ஆகி போயிடும். இருந்தாலும் நேரு இப்படி பண்ணிவிட்டாரே அப்படின்னு நீங்க நினைச்சிடக்கூடாது. அதுக்காக உங்க எல்லாத்துக்கும் நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் எந்த தப்பும் செய்யல அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அமைச்சர் KN நேரு. என் மீது இப்போது வழக்கு ஒன்று மத்திய அரசு ஒன்றிய அரசு என் மீது வழக்கு ஒன்று தொடர்ந்தது. அந்த வழக்கிலே நீதிமன்றத்தில் நாங்கள் வெற்றி அடைந்து விட்டோம். ஆனாலும் தொடர்ந்து இதையெல்லாம் விசாரிங்கள் என்று சொல்லி தமிழ்நாடு அரசுக்கு அனுப்பியிருக்கிறார்கள். அதில் நான் சொல்லியிருக்கிற போது நான் அதிகமாக கோர்ட்டில் இருக்கிறதுனால என்னால் விளக்கமாக சொல்லவில்லை. ஆனால் உங்களிட சொல்லணுங்கிறதுக்காக சொல்கிறேன். நான் எந்த தவறும் செய்யவில்லை. ஆனால் வேண்டுமென்றே ஒன்றிய அரசு நேருவை அடித்தால் இந்த பகுதியிலே திமுகவை அடிக்கலாம் என்ற நோக்கத்தோடு அந்த பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நான் நிச்சயமாக எந்த தவறும் செய்ய மாட்டேன், செய்ததும் இல்லை, இனியும் செய்ய மாட்டேன் என்பதை அந்த உறுதியை மட்டும் உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். நான் எல்லா விவரங்களையுமே என்னால் சொல்ல முடியும். ஆனால் அவர் டீட்டெயில் என்கொயரி போட்டுக்கிறதுனால எதையும் அந்த விசாரணைக்கு குந்தகம் வந்து விடக்கூடாது என்பதற்காக நான் சொல்லவில்லை. நான் நேரெல்லாம் ஓட்டு போட்டு நேரம் அனுப்பிச்சோம், நேர்வே இப்படி செஞ்சுட்டாரான்னு நீங்கள் நினைக்க வேணாம். அப்படி அந்த மாதிரி நினைச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் சொல்றேன். கோவைக்கு ஏகப்பட்ட சிறப்பு இருக்கு, அது எல்லாத்துக்கும் தெரியும். கூடுதல் சிறப்பா நான் ஒரு விஷயத்த சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க பாஜக சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன். என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய சினிமா நடிகரை தோற்கடித்து அனுப்பிய தொகுதி, சினிமா கவர்ச்சியை தாண்டி தாமரைக்கு வாக்களித்த தொகுதி. அது மட்டும் இல்லை, இன்னொன்று, அதாவது மக்கள் நீதி மையம் அப்படிங்கிற ஒரு அரசியல் கட்சியிலே முடித்து அந்த கட்சியை காணாமல் செய்த தொகுதி என்ன தொகுதி? அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான தொகுதியினுடைய பூத் கமிட்டியினுடைய கூட்டத்தில் நாம் எல்லாரும் பார்த்திருக்கோம். இந்த ஒரு தொகுதிக்கு இன்னும் கூட சிறப்பு இருக்கு. இப்படியா பேசினவங்க அடுத்து SIR விவகாரத்துக்கு வராங்க. அவர்கள் சரியாகத்தான் நீக்கப்பட்டிருக்கிறார்களா என்பதை ஒரு முறை நாம் சரிபார்க்க வேண்டும். ஏனென்றால் பல்வேறு இடங்களில் எங்கள் கட்சியினுடைய நிர்வாகிகளுடைய பெயர்களே கூட வாக்காளர் பட்டியலில் அவர்கள் வீடு மாறிவிட்டார்கள் என்று உள்ளூர் அரசு அதிகாரிகளை வைத்து பல்வேறு முறைகேடுகளை அரங்கேற்ற பார்க்கிறார்கள். இவற்றை எல்லாம் எச்சரிக்கையோடு பார்த்து சரியான வாக்காளர் பட்டியலை உருவாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைய கூட்டம் நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. நீண்ட காலமா ஒரே இடத்துல பயன்படுத்தாம ஒரு பொருள் இருந்துச்சுன்னா இப்படி ஏகப்பட்ட பேர் புகுந்துருவாங்க. தயவு செஞ்சு கொஞ்சம் சூதானமா இருந்துங்க. எதுக்கு சொல்ல வரனா, கர்நாடகாவில் இப்படிதான் பயன்பாட்டில் இல்லாத காருக்குள்ள ஒரு சிறுத்தை இருந்திருக்கு. வனத்துறை வந்து பிடிச்சிருக்கிறாங்க. டெல்லியில் என்னன்னா 2 வீலர்ல 6 பேர் பயணம் பண்ணிருக்காங்க ஆபத்து உணராம. தயவு செஞ்சு இப்படிலாம் பண்ணாதி. அதாவது திரும்ப திரும்ப ஒரு இடத்துக்கு போய்கிட்டே இருக்கணும்னு தோணும்ல, அப்படியான ஒரு இடம் தான் கொடைக்கானல். எத்தனை முறை போனாலும் அந்த இளவரசியோட அழகை பார்த்துக்கிட்டே இருக்கலாம். இப்போ என்னப்பா விஷயம்னா, அந்த மேகக்கூட்டங்கள்லாம் இளவம் பஞ்சு மாதிரி அப்படியே காத்துல பறந்து போற காட்சி இருக்கு பாருங்களேன். நீங்களே பாருங்க.
தமிழ்நாடோ இல்ல சினிமா காட்சியோ இல்ல நம்ம சிவகாசியில எடுக்கப்பட்ட ஒரு வீடியோ. என்னன்னா இந்த சூரியகாந்தி மலர்கள்லாம் அப்படி அழகா வண்ணமயமா இருக்கு பாருங்க. ஜாலியா சிரிச்சுட்டே ரசிச்சுட்டே பார்த்துருப்பீங்க. ஆனா கடை விடுற நேரம் வந்துருச்சு. மறுபடியும் இதே மாதிரி ஒரு தர்பார்ல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுவது நான் நந்தா. இது 18 தர்பார். 18 தர்பார் வந்துட்டாயா